ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நெஞ்சங்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் இயேசு இன்றைக்கு ஒரு அருமையான வாழ்வியல் சிந்தனையை கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். மண்ணுலகில் நீங்கள் செல்வத்தை சேர்த்து வைப்பதற்கு முயற்சி எடுக்காதீர்கள், மாறாக விண்ணகத்தில் நீங்கள் செல்வம் சேர்த்து வைப்பதற்கு முயற்சி எடுங்கள். அது உங்களுக்கு மேலான கடவுளின் ஆசிரை பெற்றுக் கொடுக்க வல்லதாய் இருக்கிறது என்பதுதான் அந்த செய்தி. பெரும்பாலும் நாம இந்த வாழுகிற இந்த நாட்களில் அதிகமாய் நாம் செல்வத்தை சேர்த்து வைப்பதற்கு முயற்சி எடுப்போம். இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு பணம் வேண்டும், பொருள் வேண்டும் என்பதுதான் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சிந்தனையாக இருக்கிறது. பணம் வேண்டும் தான், பொருள் வேண்டும் தான். ஆனால் அந்த பணத்தையும் பொருளையும் சேமிப்பதற்காக மட்டுமே நம்முடைய வாழ்வை செலவு செய்துவிடக் கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. எனவேதான் பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 6ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தையில இப்படி சொல்லுவார்: இந்த மண்ணுலகில பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய அந்த ஆசை கொண்ட மனிதர்கள் எப்படி சிக்குண்டு போகிறார்கள் என்பதாக அவர் சொல்லுகிற செய்தி, செல்வத்தை சேர்க்க விரும்புகிறவர்கள் சோதனையான கண்ணியில் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். அறிவீனமான தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் வீழ்ந்து விடுகிறார்கள். இவை மனிதரை கேட்டிலும் ஆபத்திலும் ஆழ்த்துகிற காரியமாக இருக்கிறது. அப்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், மண்ணுலகில் அல்ல, விண்ணுலகில் நீங்கள் செல்வத்தை சேர்த்து வைப்பதற்கு முயற்சி எடுங்கள். இந்த உலகம் இப்பொழுது இருப்பதைப் போல நெடுநாள் இராது என்பதை பலரும் அறிந்து கொள்ளுகிற பொழுது, இந்த உலகம் அல்ல, மாறாக இந்த உலகத்தையே நமக்கு கொடையாக கொடுத்த ஆண்டவர் முக்கியம். அப்போ அந்த ஆண்டவருக்காக நாம செல்வம் சேர்க்க வேண்டும் என்பதை நம்முடைய மனதில் ஆழமாக பதித்து கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவருக்காக செல்வம் சேர்ப்பது என்றால் என்ன? இது புதிதாக இருக்கிறதே என்று எல்லோரும் யோசிக்கலாம். ஆண்டவருக்காக நாம பணத்தை சேர்க்கணுமா அல்லது பொருளை சேர்க்கணுமா? அதுவல்ல, மாறாக இறைவனை முன்னிலைப்படுத்தி நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதும், இறைவன் திருவுளம் நிறைவேற அவருக்காக பணி செய்வதும் தான் விண்ணுலகில் செல்வம் சேர்க்கிற காரியமாக இருக்கிறது. நாம எப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர்களாக இருக்கலாம், அந்த சூழலிலும் கூட ஆண்டவருக்காக பணி செய்ய வேண்டும் என்கிற ஆழமான நம்பிக்கை உள்ளத்தில் இருக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்ட சூழலிலும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக இருக்கலாம், ஆனால் கடவுளுடைய வார்த்தைக்கு சான்று பகருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த ஆர்வம், இந்த முயற்சி எதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அது விண்ணகத்தில் செல்வம் சேர்ப்பதற்கு அடையாளமாக அது சொல்லப்படுகிறது. அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாக சொல்லுகிறார். இந்த மண்ணுலகம் அழிந்து போகும், இந்த மண்ணுலக வாழ்வு அழிந்து போகும், ஆனால் நமக்கு பூர்வீகம் அல்லது நிலையான இருப்பிடம் என்பது விண்ணகம். அந்த விண்ணகத்தை உரிமையாக்கிக் கொள்வதற்கு நாம ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றி வாழுகிற பிள்ளைகளாக, அவருடைய வாழ்வுக்கு சான்று பகருகிற பிள்ளைகளாக, அவருடைய வார்த்தையை எடுத்து சொல்லுகிற பிள்ளைகளாக, அவருக்காகவே பணி செய்து வாழுகிற பிள்ளைகளாக இருக்கிற பொழுது நிறை ஆசிரை விண்ணக பேச்சினை நாம் உரிமை பேராக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிற இந்த செய்தியின் வழியாக நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.